வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 23 இன்னைக்கு வேர்ல்டு ரெஸ்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த மல்யுத்தம் பார்த்தீங்கன்னா பூமியில் 15,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து மனுஷ இனத்திட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேபிலோன், எகிப்து இந்த மாதிரியான பகுதிகள்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. இந்த மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேக் சைடில் அந்த காலகட்டத்தில் பயங்கர அரக்கத்தனமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதை பார்த்துன்னு இந்த ரோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உரியதாக அதில் சில விதிமுறைகள்லாம் மாற்றி அந்த மல்யுத்தத்தை வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கிரேக் ரோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து 1904 மல்யுத்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துறாங்க. அந்த டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மட்போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறைகளாக இருக்குது. நம்ம எல்லாருமே மல்யுத்தம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ரெஸ்லிங்கில் பெல்ட்டெல்லாம் தூக்கின்னு வந்து அப்புறம் சேரு லேட்ரு இதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுப்பாங்களே, அதுவான்னு நினச்சிக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. அது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலாக நடக்கக்கூடிய ஒரு விதிமுறைகளோடு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. எதிர்த்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறதுலாம் இல்லாமல் அவங்கள கரெக்டாக லாபகமாக கீழே தள்ளி அவங்கள வின் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெத்தட் ஆகுது. இதில் வந்து ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை 18ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பா, பிரான்ஸு, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டில் இதுக்கு பார்வையாளர்கள் அதிகமாக இது பயங்கர ஃபேமஸாகவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்யுத்தத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா 1904 நடந்த அந்த கிரேக் ரோம் மல்யுத்த சாம்பியன்ஷிப் நினைவுக்கு வந்து வேர்ல்டு ரெஸ்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க மே 23. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு டர்ட்டில் டே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆமைகளை கொண்டாடுறதுக்காக ஒரு டேங்க. இந்த ஆமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பல ஆயிரம் வருஷங்களாக, அதாவது டைனோசர் வாழ்ந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அனிமலாக இந்த அனிமல் இருக்குது. ஆனால் இதுவுமே அழிஞ்சின்னு வந்துனுக்குதான். ஏன்னா இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். நம்ம கூட சொல்லுவோமே ஆமை பூந்த ஊடு உருப்படாது அப்படின்ட்டு. அது மாதிரியான பழமொழிகளை தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் உண்மையாக அந்த பழமொழி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மனுஷங்க கையில் இந்த திசை அறியக்கூடிய அந்த திசை காட்டிகள்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ரேடார்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு இந்த முள்ளு மாதிரி ஒன்று போயிட்டு நார்த்து சவுத்லாம் காட்டும்ல, அது கூட கிடையாது. அப்போ இந்த கடலில் போகிறவங்க எப்படி வருவாங்கன்னா சில விதமான வானியல் அறிகுறிகளை வச்சு மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அதில் நிறைய இழப்புகளை சந்திப்பாங்க, நிறைய படங்கள்லாம் கவுந்துரும். சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஆமைகள் இருந்தது. ஏன்னா இந்த ஆமைகள் வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறதுக்கு நீரோட்டங்களை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த நீரோட்டத்திலே போனால் கூட இவங்க வந்து பெரிய லெவலில் எஃபோர்ட் கொடுக்காம அந்த கப்பல் அப்படியே கொண்டு போயிடலாம். அதனால தான் ஒரு ஆமையை முன்னாடி போக விட்டு அதில் ஒரு கப்பல் போகிறது அப்படின்ற விஷயங்களை வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு நாட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அங்கே ஒரு பிரச்சனை இப்படின்றதெல்லாம் ஏற்படும்ல. அப்போ கண்டிப்பாக ஒரு ஆமை வருது அப்படின்னாலே அதோட சேர்ந்து ஒரு பெரிய கப்பலும் வரப்போகுதுன்னு அர்த்தம், அதோட ஒரு இனம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை உருவாக போகுதுன்னு அர்த்தம். இதனால தான் நம்ம ஆமம் பூந்த ஊடு வந்து உருப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்போம். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த ஆமைகள் வந்து அதனுடைய ஓட்டுக்காக பயங்கரமாக வேட்டையாடுறாங்க. 1999 2008 இடைப்பட்ட காலத்திலே கிட்டத்தட்ட 200 மெட்ரிக் டன் அளவுக்கு இதனுடைய ஓடுகள் வந்து ஆபரணங்கள் செய்கிறதுக்கும் மற்ற விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. யாரையுமே காயப்படுத்தாமல் இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வியலோடு வாழ்ந்துட்டு இருக்க இந்த விலங்கை கூட எதுக்குப்பா நம்ம அழிச்சுனுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாளாக அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டர்ட்டில் டே, அதாவது ஆமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 23. நெக்ஸ்ட் மெக்சிகோவில் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1923 அவங்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் அங்கங்கே நடந்துனே இருந்தது. இதை பார்த்து இந்த மாணவர்கள் சும்மா இருப்பாங்களா, நம்மளும் இந்த நாட்டில் ஒருத்தவங்க தான்டா, வாங்கடா போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, படிக்கிறதை விட்டு உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. இப்படி அந்த சண்டைன்றது ஒரு பெரிய லெவலில் போக அவங்களுடைய அந்த இப்படி நாட்டுப்பற்றோடு இருந்த அந்த மாணவர்கள் மேலே அந்த போலீஸ்காரங்களுடைய தாக்குதல் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் கண்டனத்துக்குரிய ஒன்றா மாறிச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி ஒரு நாட்டுப்பற்றை காட்டக்கூடிய அந்த மாணவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்ம கண்டிப்பாக போற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி மெக்சிகோவில் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 23. நெக்ஸ்ட் டே அரோமேனியா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஆர்மேனியர்கள் நினச்சிடாதீங்க. அரோமேனியா அப்படின்றது ஒரு மொழி. இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பால்கனுடைய பூர்வீகத்திலேருந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனமே வந்து பால்கன்லேருந்து உருவானதாக சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரீஸு, ருமேனியா, அல்பேனியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் வந்து இந்த பகுதிகளெலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த பூர்வீகம் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து முறை 1905 ஒட்டமன் பேரரசு இந்த சமயத்தில் இவங்களை செப்பரேட்டாக பிரிச்சிட்டாங்க. அதாவது இவங்களை பால்கனின்தோடவே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் செப்பரேட்டாக பிரித்து இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை அங்கீகாரம் கொடுத்து அந்த நாளை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அரோமேனியா லாங்குவேஜை பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு டே வந்து கொண்டாடி ஆகணும், அவங்களுடைய கலாச்சாரத்தெல்லாம் பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அரோமேனியா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கால ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1938 அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வேலை நிறுத்தன்றது ஒரு பெரிய லெவலில் வெற்றியில் போய் முடிஞ்சுது. ஸோ அதனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கா இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஜர்பைஜானில் இல்ஹாம் அலியவேலா உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்களை உருவாக்குற அவங்க நாட்டுடைய வளர்ச்சிக்காக அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2001 இந்த டே
வந்து அந்த அமைச்சகத்தை உருவாக்கின சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல் தினமாக வந்து அஜர்பைஜான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 23. போருக்கு போய் செத்தவனோட போருக்கு பயந்து செத்தவன் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்றது தேவை தான், பொறுப்புணர்வு வரணுன்றதுக்காக. அந்த பயமே நமக்கு தடையாக இருந்தால் அதை தூக்கி போகிறதுக்கு சரி தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.